ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து எனக்கு எனக்கு கிளியர் ஆகாதப்போ நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஜெனரலா ஃபோன் பண்ணி ஸ்டார் படத்துல ஒரு ரீசெண்டா பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நான் வந்து எனக்கு படிப்புலாம் வராதுப்பா, நான் சும்மா வந்திருக்கேன் போல ஒரு வருஷம், ஓகே ஒரு வருஷம் ஏதோ இருந்துட்டேன், சர்வே ஆயிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன்ப்பா, என்னால முடியாது, என் படிப்பு கண்டிப்பா எனக்கு வந்து என்னால படிக்க முடியாது, எனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க என்னைக்குமே லைஃப்ல தோத்தது இல்லை. மேபி அவங்க எக்ஸாம்ல வேணா தோக்கலாம், பட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிறது வந்தாதான் நம்ம வந்து ஈஸியா ஜெயிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இல்லாம வந்து என்னால ஒரு குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ யாரு வேணா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி யாரு வேணாலும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உள்ள வரலாம். இவன் படிப்பான், இவன் படிக்க மாட்டான், இவன் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணா வரலாம். அதுக்கு பெஸ்ட். நார்மலா எனக்கு இப்போ ஒரு பசங்க வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்து ஒரு டைம் படிச்சாங்கன்னா அவங்க புரிஞ்சிடும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து 2 டைம் 3 டைம் படிச்சா மட்டும் தான் புரியும். வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும். ரொம்ப புவரான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு எனக்கு. நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்னால எனக்கு வந்து படிப்பு அவ்வளவு வரல. 12th வந்து நான் 59.9%. எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லாம் அவ்வளவு கிடையாது. நான் வந்து அவ்வளோ நல்லா படிப்பேனா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் லேர்னர். நான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்கூல்லாம் வந்து நம்மள அந்த பின்னாடி நிக்க வைப்பாங்க தெரியுமா, நீ வந்து சரியா படிக்கல போ, அந்த மாதிரி வந்த ஸ்டூடெண்ட் தான் நான். எல்லாருக்கும் வணக்கம். நான் சபரிகிரிநாதன் ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ங்கிற போஸ்ட் செலக்ட் ஆயிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்தேன், என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி, நான் பண்ண மிஸ்டேக்ஸ், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், எனக்கு யார் யார் கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர். சரிங்களா. ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ கிடையாது. நான் வந்து அவ்வளோ நல்லா படிப்பேனா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் லேர்னர். நான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்கூல்லாம் வந்து நம்மள அந்த பின்னாடி நிக்க வைப்பாங்க தெரியுமா, நீ வந்து சரியா படிக்கல போ, அந்த மாதிரி வந்த ஸ்டூடெண்ட் தான் நான். ஒரு நல்ல ஒரு கடுமையான ஸ்டேட்டாயும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்னோட 10th மார்க் 12th மார்க் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. நான் 10th வந்து 76% எடுத்திருந்தேன். 12th வந்து 59.9% எடுத்திருந்தேன். யூஜி வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அதுல பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 61%. செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தேன். 12th வந்து நான் 59.9%. சரியா. நான் கேந்திர வித்யாலயில படிச்சேன், சிபிஎஸ்இ ஸ்கூல். அதுல எங்களுக்கு வந்து தமிழ்லாம் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி எனக்கு 500 மார்க் தான் 12th எக்ஸாம். அது வந்து 299 மார்க் எடுத்திருந்தேன். ஒரு மார்க் கிடைச்சா நான் வந்து 60% ஆயிருப்பேன். அதுக்காண்டி எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரீவாலுவேஷன் போட்டாங்க. சரி, ஒரு மார்க் ஆச்சு கிடைச்சா பையன் வந்து 60% வருவானேன்னு சொல்லி போட்டாங்க. நாங்க ரீவாலுவேஷன் போட்டோம். கடைசி அந்த ஒரு மார்க் கூட வரல. நான் 59.9% இருந்துட்டேன். நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்னால எனக்கு வந்து படிப்பு அவ்வளவு வரலன்னு சொல்ல முடியாது. நான் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல ஸ்கூல் டைம்ல. நார்மலான ஒரு பிளேயரோட லைஃப் தான் என்னோட லைஃப். ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா காலேஜ் வந்து சேர்ந்தேன். அங்கேயும் போய் விளாண்டேன், கம்ப்ளீட்டா விளாண்டேன். நிறைய ஆன் டியூட்டி போய் காலேஜ்ல வந்து கரெக்டா அகாடமிக்ஸ் ஃபாலோ பண்ண முடியல. பேக்லாக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் டிகிரியே முடிச்சேன். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் சரி டேரக்டா ஏதோ ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். சில இன்ஜுரிஸ்னால என்னால டேரக்டா ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன். லைஃப் வந்து ஒரு எல்லாரும் மாதிரி டஃப் டைம்ஸ் இருந்துச்சு. அப்போ இன்ஜுரி இருந்துச்சு, என்னால் ஆடவும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க காலேஜ் சீனியர், ஆக்சுவலா எனக்கு ஒரு ஸ்ரீராம் அண்ணான்னு சொல்லி எனக்கு ஒரு செட் சீனியர், அவரு என் டிபார்ட்மெண்ட்ல. அவர் வந்து டெல்லி போயிருந்தார் யூபிஎஸ்சி படிக்க. ஸோ நான் யதார்த்தமா ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்துக்கு டெல்லி போகும்போது அவர் என்னை கூட்டு போயிருந்தாரு. அவங்களோட அந்த அகாடமி சைடு அதுக்கெல்லாம் கூட்டு போயிருந்தாரு. கூட்டு போகும்போது நான் பார்த்தேன், சரி அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போய் யோசிக்கும் போது ஸ்ரீராமன் யதார்த்தமா கேட்டேன், ஸ்ரீராமன் நானும் படிக்க வரலாமா அப்படின்னு. அவரும் சொன்னாரு, கண்டிப்பா நீ படிக்க வரலாம் சபரி, இதுக்கு வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட், நீ வந்து சின்ன பிள்ளைங்க டாப்பரா இருக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீ நார்மலா வா, நீ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு, சரியா, பார்த்து அப்புறம் நீ புரிஞ்சுப்பன்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க. நான் எடுத்தோடனே டைரக்டா பாத்துக்கோங்க, நான் வந்து எடுத்தோடனே யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்தது வந்து டெல்லியில ஒரு ஃபேமஸான அகாடமியில போய் யூபிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் சேர்ந்தேன். எனக்கு முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணாங்க அப்படின்னா, என்னன்னா அப்பா அம்மா பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. என்னன்னா என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என் டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எதுக்கு அனுப்பிச்சு விட்டுன்னு தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க பிளைண்டா அவங்க பையன் என்னை நம்பி என்னை டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னால படிக்க முடியும் நம்பினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனேன். நான் டெல்லிக்கு போய் ஃபேமஸான அகாடமியில வந்து
யூபிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் என்ன, அப்புறம் ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். ஜென்ரலா படிச்சேன். நான் டெல்லிக்கு போன ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் வந்து நான் என்ன பண்ணேன் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, வீட்டுல வந்து நம்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல போன் பண்ணி ஐயோ என்னால முடியலமான்னு சொல்லவும் இல்ல, என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல. எங்க சீனியர்ட்ட சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, செட் ஆகும் சார், பெரிய போக வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல, என்ன சப்ஜெக்ட், ஜாகிரபி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்னும் அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனா ஏதோ மேனேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதுறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து எனக்கு கிளியர் ஆகாதப்போ நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஜெனரலா ஃபோன் பண்ணி, ஸ்டார் படத்துல ஒரு ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நான் வந்து எனக்கு படிப்புலாம் வராதுப்பா, நான் சும்மா வந்திருக்கேன் போல ஒரு வருஷம், ஓகே ஒரு வருஷம் ஏதோ இருந்துட்டேன், சர்வே ஆயிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன்ப்பா, என்னால முடியாது, என் படிப்பு கண்டிப்பா எனக்கு வந்து என்னால படிக்க முடியாது, எனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். ஆனா எங்க அப்பா வந்து என்ன சொன்னார்னா, அதெல்லாம் முடியாது, அது எப்படி படிப்பு வரல நீனே உனைய சொல்லுவ, நீ இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிற, இதுக்கப்புறம் வரும் உனக்கு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா மோட்டிவேட் பண்ணி இருக்க சொன்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஜேர்னி. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆப்வியஸா கோவிட் வந்துருச்சு. கோவிடுக்கு நான் மதுரை வந்துட்டேன். எல்லாத்துக்குமே சுச்சுவேஷன் மதுரை வந்துட்டோம். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னு யோசிக்கும் போது, சரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா என்ன இருந்துச்சுன்னா, தமிழ். நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூல் படிச்சனால எனக்கு வந்து தமிழ் கிடையாது. தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜே கிடையாது. 12th வரைக்கும் நான் தமிழ் படிச்சதே கிடையாது. பட் நான் வந்து தமிழ் படிச்சு தான் ஆகணும். என் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணா தமிழ் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி தமிழ் கத்துக்குவோன்னு சொல்லி ஜென்ரலா வந்து நிறைய கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் தமிழ்ல பார்த்து தமிழை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். திருக்குறள் இருந்து ஆரம்பிச்சேன். திருக்குறள் தனி நோட்டு போட்டு திருக்குறள் ஃபுல்லா எழுதினேன். தமிழ் ஓரளவு கத்துக்கிட்டேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள ஜம்ப் ஆனேன். அப்போ வந்து 2021 குரூப் 1 எழுதினேன், அதுல மெயின்ஸ் எழுதினேன். 2022 குரூப் 1 எழுதினேன், அதுலயும் மெயின்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் 2022 நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு. அப்புறம் குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னோட ஜேர்னி பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நம்ம கத்துக்க வேண்டியது லாங்குவேஜ் பேப்பர் ரொம்ப முக்கியம். குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் பிளஸ் ஆப்டிடியூட், இது ரெண்டையும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இப்போ சிலபஸ் வரை மாத்திருக்காங்க. குரூப் 2A வந்து அதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாங்குவேஜும் ஆப்டிடியூடும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது இப்போ அப்கமிங் குரூப் 2ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குரூப் 2 ஆரம்பிக்கும் போதே பாஸ்ட் டைம் போன செட்ல குரூப் 2 கிளியர் பண்ணவங்க எல்லாத்தோட பேப்பர்ஸ், மெயின்ஸ் பேப்பர்ஸும் பிலிம்ஸ் பேப்பர்ஸும் கொஞ்சம் பார்த்தேன். அவங்களுக்கு கைடன்ஸ் கொஞ்சம் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டேன். குரூப்ஸ் முடிச்சது உடனே நான் வந்து மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிலிம்ஸ் நல்லா படிச்சிருந்தேன். ஸோ மெயின்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வரும்னு தோணுச்சு. ஸோ எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 வந்து ஒரு சிங்கிள் பேப்பர் தான். கரெக்டா ஒரே பேப்பர் தான். எல்லா ஜிஎஸும் இருக்கும் அதுல, பிளஸ் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது, சயின்ஸ் அண்ட் டெக்கும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து நம்ம எப்படி ஏன்னா நியர்லி 45,000 பீப்புள் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 45,000 பீப்புள நம்ம பேப்பர் எப்படி யூனிக் ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும், ரொம்ப புவரான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு எனக்கு. சரி எப்படி யூனிக் ஆகுறது யோசிக்கும் போது நான் ஜென்ரலாவே ஏதாச்சும் டைவர்ஸா யோசிச்சுட்டே இருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொண்டு வருவேன், எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் நிறைய எழுதுவேன். ஸோ அதன்படி நான் பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணேன். ஜென்ரலா என்னோட பேப்பர் எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சேன்னா, என்னோட பேப்பர்ல வந்து ஒரு 2-3 ஃப்ளோ சார்ட் இருக்குன்னு யோசிச்சேன். அதே மாதிரி ஒரு 2 டயக்ராம்ஸ் இருக்கணும், ஒரு மேப் இருக்கணும் அப்படி யோசிச்சேன். இந்த சைன் டயக்ராம்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் போடுவேன். இது கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு மெயின்ஸ் வந்து எனக்கு மார்க் கொஞ்சம் நிறைய எடுக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படின்னா டைவர்ஸா பேப்பர் கொண்டு கொஞ்சம் யோசிங்க, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதுன்னு யோசிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொண்டு வரணும்னு பாருங்க. ஒரு தனி நோட் ஒன்று போடுங்க, வேல்யூ ஆட் நோட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதில் என்ன பண்ணுவேன்னா, எந்தெந்த கொஸ்டின் கேட்டா என்னென்ன மேப் போடுறது, தமிழ்நாடு மேப் வந்து அப்படியே வரைய கத்துக்கிட்டேன், இந்தியா மேப்பே அப்படியே வரைய கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் ஐடியா இவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மார்க் வந்து ரைஸ் ஆகும். இப்போ வந்து ஜென்ரலா எனக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறதுக்கு எனக்கு வந்து மினிமம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். நான் ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்து வரல. அப்படி வந்து நார்மலா எனக்கு இப்போ ஒரு பசங்க வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்து ஒரு டைம் படிச்சாங்கன்னா அவங்க புரிஞ்சிடும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து 2 டைம் 3 டைம் படிச்சா மட்டும் தான் புரியும். நான் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பா இந்த குரூப் 2க்குள்ள நான் போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். முன்னெண்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள வர முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். இந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு சில கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. பேசிக்கா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நான் சிலபஸே ஃபாலோ பண்ணேன். எந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சிலபஸே பார்க்க மாதிரி நான் பாட்டு ஜென்ரலா போய் எழுதுவேன்.
அது ஒரு பெரிய தப்பு. அதை நீங்க பண்ணாதீங்க. சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க. சிலபஸ் வச்சுதான் நம்ம போக முடியும். ரெண்டாவது வந்து என்னன்னா, நான் பாக்குறதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அது பண்ணா மட்டுமே நம்ம வந்து நம்ம எது ஸ்ட்ராங், நம்ம எதுல வந்து வீக்கா இருக்கோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் நான் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொஞ்சம் மூவ் பண்ணுவேன். அது ரொம்ப ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு நார்மலா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எனக்கு வந்து 5.5 years ஆயிடுச்சு. என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க ரூம்ல ஒரு 4 பேர் இருந்தோம். 4 பேர்ல 3 பேருக்கு வந்து ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருந்தேன். ஸோ என்னோட லைஃப் எப்படி போயிடுச்சுன்னா, வேற வழியே இல்லை, நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும், அப்படி ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். 27+ ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஏஜ் வந்து 27+ ஆச்சு. ஸோ ஒரு வழியே இல்லை, நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தப்பதான் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மெயின்ஸுக்கு வந்து நான் சரி இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணாத பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்காத ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டேன். அந்த குரூப் 2 மெயின்ஸ் ஃபுல் எஃபர்ட்டை போட்டேன். ஸோ அதனால மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சு. எல்லாத்துக்குமே டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும், டஃப் டைம்ஸ் வரும், ஹார்ட் டைம்ஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து எப்பவுமே எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாது, எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரவன் கண்டிப்பா எதுலையாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணிடுவான். ஓவர் கம் பண்ண ட்ரை பண்றவனும் அச்சீவ் பண்ணிடும். சரியா? நம்ம நார்மலா வந்து டஃப் டைம்ஸ் ஹார்ட் டைம்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான். அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நம்ம வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்றோம் அதெல்லாம் இருக்கு நம்ம வந்து சக்சஸ் ஆகிறது. அதே மாதிரி யாரு வேணா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? என் காலேஜ்ல இப்போ நல்லா படிச்சவன், நல்லா படிக்காதவன், ஃப்ரண்ட் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சு, வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தேவை பேசிக்கான ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன். அது இருந்தால் யார் வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இல்லாம வந்து என்னால ஒரு குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ யார் வேணா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்பவுமே சந்தேகமே படாதீங்க. உங்களை பத்தி நீங்க சந்தேகப்பட வேணாம். நம்மளுக்கு படிப்பு வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகமே வேணாம். எல்லாத்துக்குமே படிப்பு வரும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க டவுட்டே பண்ண வேணாம். யாராலும் கிளியர் பண்ணலாம். நம்மளால முடியும். இந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சரியா? நம்மளை நம்பணும். நம்மளே நம்ம நம்பலன்னா வேற யாரும் நம்மளை வேணா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொசைட்டி 1000 சொல்லணும், இவன் அப்படி அவன் இப்படி, இத்தனை வருஷம் படிக்கிறான் அத்தனை வருஷம் படிக்கிறான், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சேம் சொசைட்டியும் உங்களை சொல்லணும், சரி என் தம்பி ஏதோ பண்ணியிருக்காரு போல இந்த 5 வருஷம், இந்த பொண்ணு ஏதோ பண்ணிருக்கு போல, அதனால கிளியர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். மூணாவது வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் நம்மளுக்கு. யாராச்சும் ஒரு சீனியர், மேபி அவங்க கிளியர் பண்ணவங்களா இருக்கலாம், இல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு அகாடமியில ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம். யாராச்சும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். நாலாவது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் படிக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு 2-3 வருஷம் 6 மணி நேரம் படிச்சவங்க கூட இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னதான் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஒஸ்டா இருந்தாலும், எவ்வளவு ஹார்ட் டைம்ஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அது வேற இது வேற. எல்லாத்துக்குமே டஃப் டைம்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஹார்ட் டைம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய வே கிரியேட் பண்ணும். நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு கோட்ல சொல்றேன் பாருங்க, ஜஸ்ட் ஒரு கோட் தான் இது. எப்படின்னா, மேக்கிங் மிஸ்டேக் இஸ் நேச்சர், அக்செப்டிங் இட் இஸ் கல்ச்சர் அண்ட் கரெக்டிங் இட் இஸ் ப்ராக்ரஸ். அவங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிறது வந்தாதான் நம்ம வந்து ஈஸியா ஜெயிக்க முடியும். இது நான் இந்த ப்ரிப்பரேஷன்ல கத்துக்கிட்டது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க என்னைக்குமே லைஃப்ல தோத்தது இல்லை. மேபி அவங்க எக்ஸாம்ல வேணா தோக்கலாம், பட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க. அவங்க வந்து எல்லாமே கத்துக்குருவாங்க. ஏன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா நம்ம வந்து நம்ம யூத்ஃபுல் லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம், ப்ரிப்பரேஷனுக்குள்ள இறங்குறோம், நிறைய நம்ம வந்து மற்றவங்க மாதிரி என்ஜாய் பண்றது இல்லை. ஸோ நம்மளுக்காக வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ தைரியமா போராடுங்க, தைரியமா உள்ள வாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு வே தான். நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ப்ராப்பரா அப்ரோச் பண்ணோம்னா யார் வேணா கிளியர் பண்ணலாம் அந்த எக்ஸாம். அதே மாதிரி நான் என்னோட இந்த ஒரு சின்ன வெற்றியை வந்து நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து 28+ ஏஜ் குரூப் இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் இந்த வெற்றியை டெடிகேட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ.